சற்றுமுன் வெளியான தகவல். கிரெடிட் கார்டு பயன்படுத்தி தங்கம் வாங்கலாமா? என்ன சொல்கிறது ஆர்பிஐ விதிமுறைகள்? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும், தங்கத்தை வாங்கும் போக்கு புரியவில்லை. பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தின் விலை அதிகரிப்பது அந்த சொந்தத்தின் மீதான நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்திருக்கிறது. எனவே தற்போதைக்கு தங்கத்தை வாங்கி வைத்தால் அடுத்த சில ஆண்டுகளில் அது இன்னும் பல மடங்கு லாபம் தரும் என எண்ணுகின்றன. இவ்வாறு தங்கத்தை வாங்குவதற்கு பலரும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துகின்றனர். கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தங்கம் வாங்குவது நல்ல முடிவாக இருக்குமா என்பது குறித்து தற்போது தெரிந்து கொள்ளலாம். கிரெடிட் கார்டு பயன்படுத்தி தங்கம் வாங்குவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி 2013ஆம் ஆண்டில் தங்கத்துக்கான பரிவர்த்தனைகளை இஎம்ஐ ஆக மாற்ற வேண்டாம் என வங்கிகளுக்கு உத்தரவிட்டது. மேலும் வங்கி கிளைகளில் தங்க நாணயங்களை வாங்குவதற்கு கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. இந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் பல வங்கிகளும் விமான கிரெடிட் கார்டுகள், மொபைல் போன்கள் மற்றும் தங்க நகைகள் போன்ற அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கு தொடர்ந்து இஎம்ஐ வசதிகளை வழங்கி வருகின்றன. சில வங்கிகள் சில வியாபார நிறுவனங்களோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு வட்டியில் தள்ளுபடி, செயலாக்க கட்டணத்தை குறைப்பது போன்ற சலுகைகளையும் வழங்குகின்றன. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட இந்திய ரிசர்வ் வங்கி கிரெடிட் கார்டு மூலம் தங்கம் வாங்குவதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு முன்னணி வங்கிகளும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி தங்க நகை வாங்குவதற்கு இஎம்ஐ வாய்ப்புகளை இப்போது வழங்குவது கிடையாது. கிரெடிட் கார்டு தங்கம் வாங்கும்போது விசா, மாஸ்டர் கார்டு உள்ளிட்ட நிறுவனங்கள் செயலாக்க கட்டணம் விதிக்கும். அது 3.5% அல்லது அதற்கு மேல் இருக்கும். அது தவிர மென்ஷன் ஃபீஸ் என ஒரு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. உதாரணமாக, மென்ஷன் ஃபீஸ் என்பது நீங்கள் வாங்கக்கூடிய பொருளின் மதிப்பில் 2.5% மற்றும் ஒரு பரிவர்த்தனைக்கு 0.30 என வசூல் செய்யப்படுகிறது. அதாவது ரூ. 1000 மதிப்பிலுள்ள தங்கத்தை நீங்கள் கிரெடிட் கார்டு கொண்டு வாங்கும்போது மென்ஷன் கட்டணமாக ரூ. 25.30 செலுத்த வேண்டி இருக்கும். கிரெடிட் கார்டு என வரும்போது நம் கையில் பணம் இல்லை என்றாலும் நமக்கு தேவையான நகையை நாம் உடனடியாக வாங்குவதற்கான வாய்ப்பினை வழங்குகிறது. சில கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் 45லிருந்து 50 நாட்கள் வரை வட்டி இல்லாமல் அசல் தொகையை மட்டும் செலுத்துவதற்கான வாய்ப்பை கூட வழங்குகின்றன. ஆனால் நீங்கள் முழு நிலுவைத் தொகைக்கு சரியான நேரத்தில் செலுத்தவில்லை என்றால் கிரெடிட் கார்டு வழங்கிய நிறுவனங்கள் உங்களுக்கான வட்டி கட்டணங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில நிறுவனங்கள் கேஷ்பேக், ரிவார்டுகள் உள்ளிட்டவற்றை வழங்கினாலும் அதனை வேறு கட்டணங்கள் மூலம் தங்களிடம் இருந்து வசூல் செய்துவிடும். அது மட்டுமின்றி பெரிய அளவிலான பரிவர்த்தனைகளை செய்யும்போது உங்களுடைய கடன் அளவு, அதாவது நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டிய கடன் அதிகரிக்கிறது. இது உங்களின் கிரெடிட் ஸ்கோரை பார்த்து எதிர்காலத்தில் நீங்கள் கடன் பெறுவதில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு திறக்கும் மகிழ் கேர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மகளிர் சுய உதவிக்குழு
மகிழ்ச்சி அதாவது மகி கேப் என்ற பெயரில் தேநீர் கடைகளை தமிழக அரசு சார்பில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக சென்னையில் வரும் மே மாத இறுதிக்குள் 10 கடைகளை திறக்க முடிவு செய்துள்ளன. அதன் பிறகு மாநிலம் தழுவிய அளவில் கிளைகள் விரிவடையும். தமிழக அரசின் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு துணையின் கீழ் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் தேநீர் கடைகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மகிழ் கேஃப் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மில்லட் காபே என்ற பெயரில் கடைகள் திறக்கப்பட்டன. இதை முன்மாதிரியாக வைத்து கொண்டு மகிழ் கஃபேகள் வரவுள்ளன. இவற்றை முதல் கட்டமாக சென்னையில் உள்ள 10 பூங்காக்களில் திறக்க உள்ளன. உதாரணமாக அண்ணா டவர், நரேசன் பூங்கா, கில் நகர், முரசொலி மாறன் பூங்காக்கள், மாநில சட்டமன்றம் உள்ளிட்ட இடங்களை சொல்லலாம். வரும் மே மாத இறுதிக்குள் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டு பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. படிப்படியாக மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் மகி கேஃப்களில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதை நடத்த போவது பெண்கள்தான். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் மகிழ் கேஃப்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதுடன் தன்னம்பிக்கையும் உண்டாக்கம் என்கின்றன. குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுவின் வியாபார திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும். மகிழ் கேஃபே மகிழ்ச்சியை நடத்துவதற்கு தேவையான நிதியை தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு கழகம் வழங்கும். இதையடுத்து மகிழ் என்பது நடத்தப்படுகிறது என தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும். வியாபாரம் நன்றாக ஆரம்பித்துவிட்டால் அதன் பிறகு பெரிதான கவனம் செலுத்த தேவையில்லை என்று தமிழக அரசு தரப்பு கருதுகிறது. மகிழ் கேஃபில் என்னென்ன கிடைக்கும் என்ற கேள்வி எழக்கூடும். காஃபி, டீ, பால் மற்றும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். மேலும் சிறுதானிய வகைகளில் மதிப்பு கூட்டு பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.